வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்த கிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 6.50 விழுக்காடாக தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல். மதுரையின் பாரம்பரியத்தை போற்றும் மாமதுரை விழா தொடக்கம். 4 நாட்கள் நடைபெறும் விழாவை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு. போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டதாக எக்ஸ் தள பதிவில் வேதனை. தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் முறையீடு. வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு. பதக்கம் வென்ற வீராங்கனையாக வினேஷ் போகத்தை வரவேற்போம் என ஹரியானா அரசு உறுதி. வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கான பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறை முடிவு. மகன் அஸ்வத்தாமனுடன் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என சந்தேகம். செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு. நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்டம் வெள்ளலூர் குளக்கரையில் பட்டாம்பூச்சி பூங்கா திறப்பு. 103 வகையான பட்டாம்பூச்சிகளை காண ஏற்பாடு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவிலிருந்து விட்டுவிட்டு பெய்யும் மழை. இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 4 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். GPS, செல்போன், மீன் மற்றும் மீன்பிடி வலைகளையும் பறித்து சென்று அட்டூழியம். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் 24 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க அனுமதி. அருவியில் உள்ள குப்பைகளை அகற்றிய பின்னர் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. திருநள்ளாறு அருகே மூதாட்டியை தாக்கி 50 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தந்தை, மகன் உள்பட 7 பேர் கைது. தங்கம் என நினைத்து கோயில் வாசலில் விற்கும் டாலரை அடகு வைக்க சென்ற போது சிக்கிய கும்பல். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை, யமுனை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சிறுவன் ஓட்டிய கார் மோதி விபத்து. 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் சைக்கிளில் வந்த சிறுவன் தப்பினான். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அரசுக்கு தலைமை ஏற்கிறார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் ஏடிஎம்களில் பண தட்டுப்பாடு. உரிய பாதுகாப்பு கிடைக்காததால் பணத்தை அனுப்ப தயங்கும் வங்கி கிளைகள். ஒலிம்பிக்கில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா. இன்றிரவு நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதி சுற்று போட்டியை ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்திய ரசிகர்கள். அண்மைச் செய்தி.
மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். கொல்கத்தாவில் காலமான புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு வயது 80 ஆகிறது. 2000 முதல் 2011 வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்தார் புத்ததேவ் பட்டாச்சாரியா. மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தற்போது காலமானார் என அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்களுடைய அரசியல் வாழ்வு குறித்த தகவல்கள். மேற்கு வங்க மாநிலத்திலேயே முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா தற்போது உடல்நலக் குறைவின் காரணமாக இன்று காலை 8:20 மணிக்கு உயிரிழந்ததாக தற்போது அவருடைய குடும்பத்தார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். கடந்த 1966 ஆண்டு முதல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக விளங்கிய அவர் சுமார் 2001 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை அவர் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல்வராக இருந்தாலும் 2 அறைகளை கொண்ட இல்லத்தில் அவருடைய குடும்பமானது தங்கியிருந்து அவர் அங்கிருந்தே முதல்வராக பணியாற்றியது என்பது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. மிகவும் எளிமையான தலைவர்கள் ஒருவராக கருதப்படும் புத்ததேவ் பட்டாச்சாரியா உடல்நல குறைவின் காரணமாக இருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை தன்னுடைய 80வது வயதில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு பொறுப்புகளில் இடதுசாரி கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் அவர் அங்கம் வகித்தது மிக முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. வியட்நாமுடைய போர் உள்ளிட்ட காலகட்டத்தில் அதற்கு ஆதரவாக அவர் பல்வேறு இயக்கங்களை இந்தியாவில் செயல்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கான இந்த ஒரு இரங்கல் என்பது தற்பொழுது மேற்கு வங்க மாநிலத்தினுடைய அரசாங்கம் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சுமார் 1966 அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த அவர் 72ஆம் ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக இடதுசாரி CPIM கட்சியினுடைய கமிட்டியினுடைய மெம்பர்கள் ஒருவராக இருந்து அதன் பிறகு MLA-வாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. முதற்கட்டமாக காஷிப்பூர் பெல்காச்சியா பகுதியிலிருந்து 1977ஆம் ஆண்டு அவர் முதல் முறையாக MLA-வாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு பல்வேறு சட்டசபை தேர்தலிலும் அவர் தேர்வு செய்யப்பட்டு 1991ஆம் ஆண்டு முதல் அமைச்சராக பொறுப்பேற்க வந்த அவர் 2000ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை அவர் முதல்வராகவும் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தியதும் மிக முக்கியமாக மேற்கு வங்கத்தினுடைய அரசியல் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை அளித்ததற்கு நன்றி சுசித்ரா. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு திருவேங்கடம் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வியாசப்பாடியை சேர்ந்த அஸ்வத்தாமன் நேற்று கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறையிலிருந்து திட்டம் தீட்டினாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதேபோல் அஸ்வத்தாமனை வழக்கறிஞர் அருள் மற்றும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. வழக்கறிஞர் அருள் பல முறை அஸ்வத்தாமனிடம் தொலைபேசியில் பேசியதையும் கண்டுபிடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அஸ்வத்தாமனிடம் பண உதவி கேட்டதாக அருள் வாக்குமூலம் அளித்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். ஓய்வு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வினேஷ் போகத் மல்யுத்த போட்டி தன்னை வென்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயின் கனவு தனது தைரியம் என அனைத்தும் உடைந்துவிட்டதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் தெரிவித்துள்ளார். இனி போராட தன்னிடம் மேலும் பலம் இல்லை என்றும் 2001 முதல் 2004 வரையிலான மல்யுத்த போட்டிகளுக்கு குட் பை எனவும் வினேஷ் போகத் பதிவிட்டுள்ளார். எப்போதும் உங்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருப்பதாக தன்னை மன்னித்து விடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.